கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியில் இருந்த புஸ்தகம் 51 அதிகாரம் அதில் 16 வசனம். ஏசாயா 51:14 அதன் பின்பகுதி. நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இன்றைய தினம் நீ தேவ ஜனம் என்று சொல்வதற்காக தேவன் ஆவலாக உள்ளார். நீ அதை புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாட்டினாலும் சரி, அதை நீ உணர்ந்தாலும் உணரட்டாலும் சரி, அதை நம்பினாலும் நம்பாட்டினாலும் சரி, நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம். அதாவது தேவன் எப்படி சொல்றாருன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை அறிந்து கொண்டேன், நீ என்னுடைய ஜனம் அப்படின்னு தேவன் அவ்வளோ பெரு சந்தோஷமாக உங்களை அவர் அழைக்கிறார். எப்படி நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம தேவனுடைய கரத்தின் கிரியைகள், தேவ ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க, தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவங்க. எதுக்காக? அவருடைய ஜனமாக இருப்பதற்காக. இதே ஏசாயால பார்க்குற இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப தேவ ஜனமாக இருப்பதற்காக. தேவ ஜனமாக இருப்பதற்காகனா என்ன? நம்ம தேவனுடைய ஜனம் தான், ரைட்டு, ஓகே. ஆனாலும் நம்ம வழி தப்பி போன ஆடுகளை போல நிறைய பேர் இருக்கோம். ஆனால் தான் தேவன் திரும்ப 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 நம்மளோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இல்லை, இந்த பக்கம் வாங்க, சத்தத்தை கேளுங்க, நான் பேசுவதை கேளுங்க, நான் எதுக்காக வந்தேன், எதுக்காக நான் பூமிக்கு வந்தேன், எதுக்காக உங்களுக்காக நான் அடிகள் பட்டேன், எதுக்காக நான் அவ்வளோ பாடுகள் பட்டேன், உங்களை என்னுடைய ஜனத்தை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு இருப்பதற்காக. பெற்றோர்கள் சின்ன பிள்ளைகள் தவறு பண்ணும்போது அடித்து இழுத்து பக்கத்தில் வைப்பாங்க, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் வைப்பாங்க. அந்த ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அது ரொம்ப கொடுமையாக தெரியும். ஆனால் அந்த பிள்ளையை வளர்ந்து வரும்போது, நல்ல வேளை எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க, இல்லாட்டி நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்றத உணர ஆரம்பிப்பாங்க. அந்த உணரும் போது அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்றது அது வேற. ஆனாலும் அந்த பிள்ளையை உணர்வாங்க, அப்பா அம்மா நமக்காகத்தானே இவ்வளோ போராடினாங்க அப்படின்னு. சேம் தான் பரலோக தகப்பனும் அவரு ஜனம் என்று சொல்லுவதற்காக. அதாவது நம்ம தேவ ஜனம் என்று தேவன் மட்டும் சொல்லக்கூடாது, உலக மக்களும், தேவனை அறியாத மக்களும், தேவனை புரிந்து கொள்ளாத மக்களும் அதை சொல்லணும். இவங்க தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லணும். அப்ப எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டவங்க தான். ஆனா பின்மாற்றத்துக்குள்ள போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவனை அறிந்து கொள்ளாம தேவனை விட்டு விலகி போன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்பாக நீங்க தேவ ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படுவதற்காக பாருங்க, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தைகளை உங்க வாயிலே தருவேன் அப்படின்றார், வாயிலே போடுவேன்றாரு. அப்ப நீங்க என்ன பேசும்போது நீங்க உங்க சுயத்தின்படி நீ பேச மாட்டீங்க. இனி உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் அனைத்துமே தேவனுடைய வார்த்தைகள், தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், தேவனால் உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அதாவது அகப்பையில் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க. இது பழமொழி மட்டும் கிடையாது, உண்மையில் எப்படிதான் மனத்தின் இருதயத்தின் நிலையம்னால் வாய் பேசணும், பைபிளையும் படிக்கணும் நம்ம. அப்போ இருதயம் தேவ வார்த்தையால் நிரம்பி இருக்கும் பொழுது உங்க வாய் என்னதை பேசணும்? தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை உங்க வாயில பார்க்குறவங்க யார்? தேவனுடைய பிள்ளையுமே, தேவனுடைய ஜனமே, தேவனால் உண்டாக்கப்பட்டவே, தேவனால் அழைக்கப்பட்டவே அப்படின்னு உலக மக்களும் உங்களை சொல்லுவாங்க. சொல்றதோடு மட்டும் இல்லாம அவங்களும் தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வாங்க. அதுக்காகத்தான் என் ஜனம் என்று சொல்வதற்காக தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வார்த்தைகளை மாம்சமான நம்மளுடைய வாயிலே அருளுவேன் அப்படின்றாரு. அப்ப எதுக்காக? நம்ம வேத தேவ வார்த்தைகளை பேசுவதற்காக, அநேகரை தேவனுடைய கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரமாக நம்ம இருப்பதற்காக. இதற்காகத்தான் நம்ம வாயில தேவ வார்த்தைகள் கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அப்ப தேவனுடைய பலத்த கரம் வலது கரத்தினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்றாரு. கர்த்தருடைய கரத்துக்குள் நீங்க இருக்கீங்க. அது எப்படி இருக்கீங்க? உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் உங்களை. அப்போ உள்ளங்கையில், தேவனுடைய உள்ளங்கையில் உங்களை மறைத்து வைத்திருக்கும் போது, வரைந்து வைத்திருக்கும் போது உங்களுக்கு எதிராக ஏதாச்சும் நடக்குமா? எதுவுமே நடக்காது. ஆனா இதெல்லாம் எப்ப? நீங்க தேவனுடைய உள்ளங்கையில் இருப்பதை நம்ம உணர வேண்டும். நம்ம தேவ ஜனம் என்பதை உணர வேண்டும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று உணர வேண்டும். அப்ப தேவன் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்ததை இதுல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இதெல்லாமே. அப்ப நம்ம அதை உணர்ந்து, நான் தேவனுடைய ஜனம், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், நான் இனிய வாயிலிருந்து தேவ வார்த்தைகள் தான் வரும், நான் தேவனுடைய கரத்துக்குள் நான் அடங்கி இருக்கிறேன், தேவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நான் எங்கே போனாலும் பரவாயில்ல,
தேவன் என்னுடனே கூட இருந்து என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற நிச்சயத்துக்குள்ள வர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நீங்க தேவனுடைய ஜனம். உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் தேவன் உங்க வாயில உங்க இருதயத்தில கொடுத்த வார்த்தைகள் நீங்க பேச போறீங்க. இன்றைய தினத்திலிருந்து உங்க வாயின் வார்த்தைகள் மாறப்போகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நீங்க பேச போகிறீங்க. அது மட்டும் இல்லாம தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நீங்க அடங்கி இருந்து தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஜனம் என்று சொல்லுவதற்காக நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலே தருவதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன்படி பேசி அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பேசுகிறோமே, உமது ஜனமாகிய எங்களை உமது கரத்தின் மறைவிலே வைத்து பாதுகாப்பேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாயிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே. ஏஸ்தாமே, தேவ ஜனமாக நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நன்றி தவனே. ஆனாலும் அவர்களும் உம்முடைய வார்த்தைகளை பேசி உம்மது நாமத்துக்கு மகிமையான சாட்சியலாக நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.